நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம், சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம், சந்திரனை பார்ப்போம் தூதரை பார்ப்போம், சந்திரனின் பிரகாசத்தை விட தூதரின் பிரகாசம் மேலாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துன்யாவில் 3 விஷயங்கள் விருப்பத்திற்குரியது. ஒன்று பெண்கள், ஹலாலான முறையில் அல்லாஹ் திருமணம் முடித்து வாழ தகுதியாக கொடுத்த பெண்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நறுமண பொருட்கள். மூன்றாவது, தொழுகை, அது என் கண்ணின் குளிர்ச்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடி, இதை வரலாறுகளில் படித்து பாருங்கள். எவ்வளவு அழகிய தோற்றத்தில் தங்களை ஆக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகிய தோற்றத்தில் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். ஆடை அலங்கரிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் விளக்கியதில்லை, தன்னை நபி என்பதால். வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனி ஆடை, அரசர்களை மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தனி ஆடை, ஈதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்.